தலைமுடியும் சருமத்தையும் நம்ம எப்படி கோடை காலத்திலேருந்து ரொம்ப இயல்பாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஆனால் நம்ம வாரத்திற்கு ஒரு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிக்கும் பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அனைத்துமே வெளியேற ஆரம்பிக்கும். இது நிச்சயமாக எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது பூஞ்சை தொற்றோ இல்லை கிருமிகள் இருக்கும்போது வெங்காய எண்ணெயை நம்ம பயன்படுத்தினோம்னா கிருமிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஹேர் லாஸ் வந்து குறையும் சம்மர் டைமில். பசுனை குடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ட்ரைனஸ் நம்ம உடலில் ஸ்கின்ல இருந்து ஒவ்வொரு செல்கள்லையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா போன்ஸில் ஒரு ட்ரைனஸ் இருக்கு இல்லையா, எலும்புகளில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை, இதை குறைப்பதற்கும் நமக்கு நெய் பயன்படுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்பூசணி விதைகளோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எரெக்ஷனுக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ட்ரை ஆகுது, ஸ்கின் ட்ரை ஆகுது, ரொம்ப முடி கொட்டுது. இதுதான் பேசிக்காக எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாகுது, அஜீரணம், எனக்கு அல்சர் வந்துருச்சு, பைல்ஸ் ஃபிஸ்டுலா வந்துருச்சு, உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம தலைமுடியும் சருமத்தையும் நம்ம எப்படி கோடை காலத்திலேருந்து ரொம்ப இயல்பாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம்ன்றத பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும், செபேஷியஸ் கிளாண்ட். இதில் வந்து ஆயில் வந்து செக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைமில் இது ரொம்ப ட்ரை ஆகும். நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்கன் அப்படின்னா ஸ்கின்லேயுமே நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸில் ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது. அந்த ஹேர்ஸ் மூலயமா நமக்கு பாடியில் என்ன ஆகுது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எல்லாமே மேனேஜ் ஆகி வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ தோல் மூலயமாகவும் நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ், அதாவது ஸ்வெட் மூலயமா, வியர்வை மூலயமா கழிவுகள் வெளியேறுது. ஸ்கின் மூலயமாவும் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆக்சிஜன் சப்ளையும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்ல சம்மர் டைமில் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம்? ஸ்கின்ல ஒரு நரிஷ்மெண்ட், ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன, பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளும் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ தலைமுடியை பொறுத்த வரைக்கும் சம்மரில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோன்னா, இப்போ பேசிக்காக நிறைய பேர் நம்ம தலையில் எண்ணெயே வைக்கிறது கிடையாது. எண்ணெய் வைக்காததுனால எண்ணெய் வச்சா தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸ்கேல்பில் வந்து அதில் போய் டஸ்டெல்லாம் உட்காந்துட்டு நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும்ன்ட்டு நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வாரத்திற்கு ஒரு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிக்கும்பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அனைத்துமே வெளியேற ஆரம்பிக்கும். இது நிச்சயமாக எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ சம்மரில் நம்ம தலையில் வைக்கக்கூடிய எண்ணெய் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமான பங்கு வகிக்குது நம்ம உடல் நலத்தில் அப்படின்னு பார்க்கலாம். சம்மரில் நம்ம வைக்கக்கூடிய எண்ணெய், கூந்தல் தைலம், என்னென்ன எண்ணெயை நான் வைக்கலாம்? பேசிக்காக நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன், ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன், இந்த எண்ணெய் அந்த எண்ணெய், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேசிக்காக சம்மரில் நம்ம உடலோட வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சம்மர்லேயுமே என்ன பண்ணுவோம்னா ஏசி அறைகளே உட்காந்துட்ருப்போம். ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நைட் இரவு நேரத்தில் தூங்கும்போது நம்ம வந்து ஏசியை போட்டுக்கிட்டே இருப்போம். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ தலையில் நம்ம வைக்கக்கூடிய எண்ணெயுமே உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல், சம்மர் டைமில் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஹேரில் வந்து நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், செம்பட்டை நிறமாக முடி மாறுறது, இது எல்லாமே நடக்கும். இப்போ இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குமரி தைலம் பயன்படுத்தலாம். குமரி தைலம்னா நமக்கே தெரியும், குமரி அப்படின்னா கற்றாழை. இந்த கற்றாழையை நம்ம எண்ணெயாக பயன்படுத்தலாம். எப்படின்னா பேசிக்காக ரொம்ப ஈஸி. கற்றாழை மடல் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கற்றாழை மடல் நீட்டாக இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு சைடு மட்டும் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்தால் கூட போதும். ஸோ அப்போ அந்த ஜெல் எல்லாமே கீழே இருக்கிற அந்த லேயரில் அப்படியே இருக்கும். இதில் நேராக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா வெந்தயத்தை அப்படியே போட்டுட்டு நல்லா அந்த ஜெல் மேலே நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம். நம்ம எடுத்த அந்த லேயரை திரும்ப அது மேலேயே வச்சு கட்டிடலாம். ஒரு 2 days இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெந்தயம் எல்லாமே அதில் நல்லா ஊறி இருக்கும். ஒரு சில வெந்தயங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும், நல்லா முளைவிட்டு வந்திருக்கும். இதை என்ன பண்ணணும்னா அந்த ஜெல்லோடு சேர்த்து வலிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சணும். இந்த பேஸ்ட்டை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சம்மரில்.
இது மற்ற நேரங்களில் யூஸ் பண்ணும்போது உடல் ரொம்ப குளிர்ச்சி அடையவும் வாய்ப்பு இருக்குது. சம்மரில் வாரம் 2-3 நாட்கள் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னா, நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கண் எரிச்சல் குணமாகும். அதே மாதிரி தலையில் நிறைய பேருக்கு உஷ்ணம் இருக்கப்பா, தலை சூடாக இருக்குது அப்படின்றவங்க, வெயில்லையே ரொம்ப நேரம் நம்ம சுற்றிட்டு இருக்கோம், நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கோம், ஏசியில் இருக்கோம், தண்ணி குறைவாக குடிக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, டேண்ட்ரஃப் சம்மர் வந்தாலே எனக்கு ட்ரை ஆகுது, டேண்ட்ரஃப் இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலை நல்லா தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு வாரம் 2 நாள் நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா ட்ரை ஹேர், டேண்ட்ரஃப் இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கே தெரியும், உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பழைய சாதம் சாப்பிடுவோம், சின்ன வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிடுவோம். சின்ன வெங்காயத்தில் அவ்வளவு உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயத்துமே நம்ம தைலமாக காய்ச்சி பயன்படுத்தலாம். இந்த சின்ன வெங்காய சாறு எடுத்து இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கணும், தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லையா இந்த சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி தேங்காய் எண்ணெயோட போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்கின் அதாவது தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும், ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹெல்மெட் போடுவாங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகி அதில் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஹேர் லாஸ் சிவியராக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பூஞ்சை தொற்றோ இல்லை கிருமிகள் இருக்கும்போது வெங்காய எண்ணெயை நம்ம பயன்படுத்தினோம்னா கிருமிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், ஹேர் லாஸ் வந்து குறையும் சம்மர் டைமில். அடுத்ததாக நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், எனக்கு வெயிலில் போயிட்டு வந்தாலே ரொம்ப ட்ரையாக இருக்குது, உதடெல்லாம் வெடிச்சு போது, ரொம்ப ட்ரையாக நான் ஃபீல் பண்ணுறேன்றவங்க டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 10 ml அளவுக்கு நம்ம சுத்தமான பசு நெய்யை குடிக்கலாம். பசு நெய் குடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ட்ரைனஸ் நம்ம உடலில் ஸ்கின்ல இருந்து ஒவ்வொரு செல்கள்லேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா போன்ஸில் ஒரு ட்ரைனஸ் இருக்கு இல்லையா, எலும்புகளில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை, இதை குறைப்பதற்கும் நமக்கு நெய் பயன்படுது. இந்த நெய்யை வந்து டெய்லி காலையில் ஒரு 10 ml அளவுக்கு குடிக்கலாம். அதே மாதிரி சம்மர் டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுக்கணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்ணெயில் பொரிச்சது, டீப் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸோ இல்லை பக்கோடா மாதிரி ஐட்டம்ஸ், வடை சாப்பிட்றேன், இல்லை நான்வெஜ் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்றேன், ரொம்ப புளிப்பாக காரமாக இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப புளிப்பு எடுக்கும்பொழுது தோலில் வந்து ஒரு ட்ரைனஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப புளிப்பாகவும் காரமாகவும் உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம பழங்கள் நிறைய சாப்பிட்ணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம போடுறோம், ஜூஸ் போட்டு நிறைய சுகர் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிருவோம். ஸோ டோட்டலாக ஜூஸ் ஃப்ரூட்ஸை வந்து இப்படி எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மொத்த ஃபைபர் கண்டென்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுறோம். ஸோ அதில் தான் நிறைய நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த தர்பூசணி பழம் கூட நம்ம ஜூஸ் போட்டு தான் சாப்பிடுவோம். இந்த தர்பூசணியெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிடலாம் வித் சீட்ஸோட, அந்த விதைகளோட. தர்பூசணி கீழே வந்து பார்த்தோம்னா தோலுக்கு கீழே வந்து தோலோட ஒட்டி ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தர்பூசணியை வந்து ஜூஸ் போடாமல் சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம ஃப்ரூட்ஸாக அந்த சீட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்பூசணி விதைகளோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எரெக்ஷனுக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜூஸ் போடாமல் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும், வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு 2 நாள் ஆவி பிடிக்கிறது நல்லது. இந்த சம்மரில் நான் எப்படி ஆவி பிடிக்கலாம், ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. ஆவி பிடிக்கும்பொழுது தான் நம்ம டஸ்ட்டு, போர்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்து முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு 1 அல்லது 2 நாட்கள் நம்ம ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா முகத்துக்கு ஒரு தெளிவானது உண்டாக ஆரம்பிக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா தயிரை வந்து நம்ம மூலிகை பொடி ஏதாவது சேர்த்தோ இல்லை கஸ்தூரி மஞ்சளோ சேர்த்தோ முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். முகத்தில், கழுத்தில், கை கால்களில் எங்கெல்லாம் நமக்கு வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தயிர் கஸ்தூரி மஞ்சள் கலந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப சூரிய ஒளினால் நம்ம தோள்கள் வந்து கருத்து இருக்குன்னா அது மாற ஆரம்பிக்கும். இது வந்து நேச்சுரலாக நான் சொல்கிற ஒரு ரெமிடி. அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்போது என்ன பண்ணணும், லைட்டாக நம்ம ஆலோவேரா ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இதை வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டும் குளிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சோப் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சோப் அதிகமாக யூஸ் பண்ண ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதற்கு பதிலாகவும் நம்ம குளியல் பொடியை பயன்படுத்தலாம். அந்த குளியல் பொடியில் முக்கியமாக கோரைக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது 3 மூலிகையும் தனியாக அரைச்சி கூட நம்ம பயன்படுத்தலாம். கோரைக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் பெண்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்து தோலில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மஞ்சிட்டியை என்ன பண்ணலான்னா, இந்த மஞ்சிஸ்டியை பவுடராக நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பவுடரை தேனோடு கலந்துக்கலாம். தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதுவுமே டெய்லி நம்ம ஃபேஸ் பேக்காவோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஃபேஸில் போட்டுட்டு வந்தோம்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதாவது கோடை காலங்களில் நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய சன் டேன் இதை மாற்றுவதற்கு மஞ்சிஸ்டா ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரிங்க, எக்ஸ்டர்னலாக நான் இவ்வளோ போட்டுட்டேன், ஆனால் உள்ளுக்கு எனக்கு உடல் உஷ்ணம் வராமல் நான் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. காலையில் தினமும் பழைய சாதம் ரொம்ப நல்லது. பழைய சாதமோ இல்லைன்னா அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீராகாரம் தினமும் எடுத்துக்கலாம். மோர் நிறைய குடிக்கலாம். இந்த மோரில் ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது தான் அதிகமான பலன்கள். அதாவது சிலருக்கு ரொம்ப ட்ரை ஆகிறதுனால இந்த மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும். அதே மாதிரி கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ சம்மரில் வந்து கீரை உடனே செஞ்சு அப்போவே சாப்பிடணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், கீரை சமைச்சு வச்சுட்டு மதியம் செஞ்சு தான் நைட் சாப்பிட்றேன், காலையில் செஞ்சு தான் மதியம் சாப்பிட்றேன் அப்படின்னு வேண்டாம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு உடனே அதை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை, செம்முள்ளி கீரை கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. செம்முள்ளி கீரை இல்லைன்னா சிகப்பு தண்டு கீரை இது ரெண்டும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த கீரை பயன்படுது. நிறைய பேருக்கு சம்மர் டைமில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதே மாதிரி ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும். இதற்குமே இந்த செம்முள்ளி கீரையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த செம்முள்ளி கீரை என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியை தருதுன்னு சொல்லலாம். உடல் எப்போவுமே குளுமையாக இருக்கிறதுக்கு இந்த செம்முள்ளி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த நிறைய விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சம்மர் டைமில் நம்மளுடைய ஸ்கின் மற்றும் தலைமுடி இது இரண்டுமே நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத இயற்கை முறையில் என்னென்ன பண்ணலாம்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.